Taste the Daily. முறையில் நடந்து கொண்டபோதுதான் நடு ரோட்டில் வைத்து ஒரு செருப்பால் அடித்திருக்கிறார்கள் இந்த பாஸ்கரனை. இப்படி பல்வேறு குற்றவாளிகளில் சம்பந்தப்பட்ட தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபட்டு வருகிற ஒரு சமூக விதியை திமுகவுடைய ஒன்றியலாக நியமித்தது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் திமுகவுடைய பெயரை சொல்லிக்கொண்டு, மாவட்ட செயலாளருடைய பெயரை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஒரு இளம் பெண்ணை, ஆதரவற்ற பெண்ணை கற்பழித்திருக்கிறார். அதுவும் 6 மாத காலம் வீடியோ எடுத்து அதை வெளியிட்டுடுவேன் என்று மிரட்டியே 6 மாத காலம் கற்பழித்திருக்கிறார். இது கொடூரமான ஒரு சம்பவம் இன்றைக்கு ஏற்பட்டது. எதுவுமே நடக்காததை போல என்று இன்னைக்கு பாவனை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஏன் உளவுத்துறை இல்லையா? முதலமைச்சருக்கு உளவுத்துறை இல்லையா? அவருக்கு தெரியாதா? சொல்லியிருக்க மாட்டாரா? இந்த மாவட்ட செயலாளர் சொல்லவில்லையா? இங்க இருக்கிற இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக MRK பன்னீர்செல்வம் சொல்லவில்லையா? இன்று வரை காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை. திமுக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியதற்கு பதிலாக இன்றைக்கு அவரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணை கற்பழித்த ஒரு திமுக நிர்வாகியை இந்த திமுக தலைமை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? துணை முதல்வராக இருக்கும் உதயநிதியே ஆபாச படங்களை வெளியிடும் போது திமுக நிர்வாகிகள் மட்டும் எப்படி ஒழுங்காக இருப்பார்கள் என அதிமுக MP CV சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தலைமையே சரியில்லை, துணை முதலமைச்சரே ஆபாச படங்களை வெளியிடுறாரு. எங்க தலைவரே அப்படி இருக்கிறார். நான் என்ன யார் என்ன பண்ண முடியும்? என்ற தைரியம், எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற தைரியத்திலே இன்றைக்கு ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இன்றைக்கு திமுக நிர்வாகிகள் பெண்களை கற்பழித்துக் கொண்டு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறை இனியாவது காலம் தாழ்த்தாமல் விரைந்து விசாரித்து பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டுவதை விட்டுவிட்டு, அச்சுறுத்துவதை விட்டுவிட்டு அந்த பெண்ணை மிரட்டி வழக்கை வாபஸ் வர வேண்டும் என்று அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இல்லை என்றால் வேறு விதமாக அவரிடம் சம்பவத்தை பற்றி மாற்றி எழுதி கொடுங்கள் என்று அவர் அச்சுறுத்தப்படுகிறார். ஆகவே தயவு செய்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம், முதலமைச்சர் அவர்களும் மற்றும் இங்கே இருக்கிற காவல்துறையும் உடனடியாக தலையிட்டு அந்த பெண்ணுக்கு, கற்பழிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட அந்த திமுக ஒன்றிய செயலாளர் மீது உடனடியாக அவரை கைது செய்து நடவடிக்கை எடுத்து குற்ற வழக்கை விரைந்து செயல்படுத்த வேண்டும். விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பு அளித்து அவருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஓரிரு நாளில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று தெரிவிக்கிறேன். சென்னை வேளச்சேரி தொகுதியில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை அதிமுக தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் MK அசோக் தலைமையில் கழக நிர்வாகிகள் ஆய்வு செய்தனர். வேளச்சேரி தொகுதியில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பணிகளை அதிமுக தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் MK அசோக் தலைமையில் கழக நிர்வாகிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே பலத்த சூறைக்காற்றால் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழைகள் முறிந்து விழுந்தது குறித்து நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளரும் அம்பாசமுத்திரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா நேரில் ஆய்வு செய்தார். மேலசேவல், பிராஞ்சேரி மற்றும் சொக்கலிங்கபுரம் கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் 60 ஏக்கர் நிலத்தில் விளைவித்திருந்த 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழைகள் முறிந்து விழுந்தன. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட வாழைகளை ஆய்வு செய்த அம்பாசமுத்திரம் MLA இசக்கி சுப்பையா, விடியாத ஸ்டாலின் அரசு விவசாயிகள் உடனடியாக நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும், தாமதப்படுத்தும் பட்சத்தில் விவசாயிகளுடன் இணைந்து மிகப்பெரிய போராட்டம் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் சிவன்பாபு உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.
திருச்சி மாவட்டம் உறையூர் பகுதியில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி முகாமை திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் சீனிவாசன் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்கள் எஸ்ஐஆர் பணி குறித்த ஆலோசனைகளை திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் சீனிவாசன் வழங்கினார். இந்நிகழ்வின் போது கழக அமைப்பு செயலாளர் ரத்தினவேல், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜோதிவாணன் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் வனிதா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து அதிமுக சார்பில் ஆய்வு செய்யப்பட்டது. சாத்தமங்கலம், ஊமங்கலம் மற்றும் பெரியாக்குறிச்சி உள்ளிட்ட கிராமங்களில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியினை கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். இதில் கழக அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் அருளழகன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பேரூராட்சி பகுதியில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் ஆய்வு செய்தார். எஸ்ஐஆர் பணியை ஆய்வு செய்த மாவட்ட கழக செயலாளர் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களிடம் திமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபடாமல் தடுக்கவும் முறையாக பணிகளை மேற்கொள்ளவும் ஆலோசனைகள் வழங்கினார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே பிரானூர் தீப்பாச்சி மாரியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி பங்கேற்று வழிபட்டார். முன்னதாக கடந்த 21ஆம் தேதி யாகசால பூஜையை அவர் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் சிறப்புற நிறைவுற்று ஞாயிறன்று காலை விநாயகர், தீப்பாச்சி மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்புற நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பெருக்குடன் வழிபாடு நடத்தினர். தாம்பரத்தில் 25,000 போலி வாக்குகள் சேர்க்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டுள்ளதாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் குற்றம் சாட்டினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் மூலம் போலி வாக்குகள் கண்டறியப்பட்டு நீக்கும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சுமார் 25,000 வாக்குகள் இன்றைக்கு போலியாக வாக்காளர் பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. 115வது பாகத்திலே ஒரே வீட்டிலே 360 வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. 117வது பாகத்திலே ஒரே வீட்டிலே 150 வாக்குகள் போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு வணிக வளாக கடைகளிலே போலியாக வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பாகமெண் 170 அது ஒரு ரயில்வே குவார்டர்ஸ் இடம். ரயில்வே துறையால் அங்கு இருக்கக்கூடிய வீடுகள் இடிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் கூட அந்த வீட்டின் பெயரிலே, அந்த கதவிளக்க எண்ணிலே பல்வேறு வாக்குகள் இன்றைக்கு போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த தீவிர திருத்தத்தின் வாயிலாக அந்த போலி வாக்குகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அதனை முன்னிட்டு இன்றைக்கு நாங்கள் வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். திருவாரூரில் எஸ்ஐஆர் படிவங்கள் பூர்த்தி செய்வது குறித்து நடைபெற்ற சிறப்பு முகாமினை அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆர். காமராஜ் நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து வாக்குச்சாவடி கழக நிர்வாகிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கினார். அப்போது மாவட்ட அதிமுக பொருளாளர் ANR பன்னீர்செல்வம், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் MR பாலாஜி, மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் புரொபஷனல் மதி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் தங்கள் கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். அரூர் அதிமுக MLA வே. சம்பத்குமார் கட்சியில் புதிதாக இணைந்த அனைவருக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதிமுக நகர கழக செயலாளர் ARSS பாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் RR பசுபதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். சென்னை பெரம்பூர் பகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த மையங்களை அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் ஆய்வு செய்து கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார். வியாசர்பாடி 45வது வடக்கு மற்றும் மேற்கு வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் செயல்பாடுகள் மற்றும் SIR பணிகள் குறித்து ஆய்வு செய்த அவர் முறையாக பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களை கேட்டுக் கொண்டார். இந்த ஆய்வு பணியில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அதிமுக மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் நெய்வேலி NLC சுரங்கத்தின் அருகே இருந்த ஓம் சக்தி நகர், பழைய தாண்டவன் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வசித்த மக்கள் எங்கு சென்றார்கள் என தெரியாத நிலையில் எவ்வாறு விண்ணப்பங்களை வழங்கினீர்கள் என கேள்வி எழுப்பினார். அதிமுக பேரூர் கழக செயலாளர் மனோகரன் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த நிலையில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் முழுமையாக நடைபெற்று முடிந்தால் திமுக படுதோல்வியை சந்திக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் முறையாகவும் சரியாகவும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்றால் அதிமுக நிச்சயமாக மகத்தான வெற்றியை பெறும் என்றும் திட்டவட்டமாக கூறினார். முழுமையாக வாக்காளர்கள் சிறப்பு சீர்திருத்தம் வந்துவிட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வியை சந்திக்கும். கொளத்தூர் தொகுதி என்பது இன்றைய ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சருடைய தொகுதி. அங்கே 5000 வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருப்பதாக நேற்று வரை கண்டறியப்பட்டிருக்கிறது. இன்னும் முழுமையாக நிறைய வாக்காளர்கள் வருவார்கள். ஆக முறையாக சரியாக வாக்காளர்கள் பட்டியல் தயார் செய்யப்பட்டால் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும் என்பதை எல்லோருக்கும் தெரிந்த நிகழ்வாக மாறிவிட்டது. ஈரோடு மாவட்டம் பவானியில் உடல்நலக்குறைவால் காலமான முன்னாள் அதிமுக ஒன்றிய செயலாளர் திருவுருவ படத்துக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, KC கருப்பணன், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் மற்றும் கட்சி தொண்டர்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை முன்னாள் நிர்வாகி சிந்து சண்முகத்தின் இல்லத்துக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது சிந்து சண்முகத்தின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவரது திருவுருவ படத்துக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். அதிமுக பவானி சட்டமன்ற தொகுதி ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் பலர் இந்நிகழ்வின் போது உடன் இருந்தனர்.